ஜூன் 19. சரியா? பிஹெச்பி எப்படி எழுதணும்னு கேட்டா பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இதே வந்து நான் என்ன செய்யணும்னு கேட்டா, இப்போ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, நான் உங்களுக்கு அடுத்த இதில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லி தரேன். இங்கனைக்கும் எழுதலாம் பிஹெச்பி. சரியா? அது இஷ்யூ இல்லை. சரி, ஆனால் பிஹெச்பி வந்து நம்ம துண்டை எழுதி நம்ம என்ன செய்யலாம், சிஎஸ்எஸ் மாதிரியே ஒரு துண்டாவும் காட்டலாம். இல்லை அப்படின்னு கேட்ட இந்த HTML-க்குள்ளே வந்து என்ன செய்யலாம், பொடிக்குள்ள என்ன செய்யலாம், நம்ம வந்து கடைசியில் வந்து இதுதான் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப என்ன செய்யலாம், ஒன்னாவது வந்து பிஹெச்பி அந்த இதுல வந்து ஓபன் பண்ற எப்படி முதலாவது பிரக்கெட் இந்த வினாக்குறி பிஹெச்பி அதை முடிக்கிறோம். சரியா? நம்ம வந்து அதாவது நம்மளோட யூசர் நேம் ரூட், பாஸ்வேர்டு இருந்தா பாஸ்வேர்ட் கொடுக்குறோம், இல்லாட்டி இல்லை. சரியா? இன்னைக்கு வந்து நம்மளோட டேட்டாபேஸ் நேம். சரியா? இதுல வந்து நம்ம டேட்டாபேஸ் ஒன்று வந்து என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டா கிரியேட் பண்ணியிருந்தோம்னா ஆல்ரெடி அதோட டேட்டாபேஸ் நேம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்னு ஒரு டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு வைங்களே. ஸ்டூடெண்ட் என்ன டேட்டாபேஸ் வந்து கொடுக்குறீங்களோ ஸ்டூடெண்ட். சரியா? இப்போ அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்னு கேட்டா, இப்படி ஒரு டேட்டாபேஸ் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து கிரியேட் பண்ணிடல அப்படின்னு கேட்டா ஸ்டூடெண்ட்னு என்ன செய்வாருன்னு கேட்டா ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகும். சரியா? இப்போ வந்து என்ன செய்வோம், இந்த காமெண்ட் தான் உங்களுக்கு முக்கியம். சரியா? இந்த யூசர் நேம். சரியா? பாருங்க டாலர் சைன் போட்டு தான் கொடுத்துருக்கோம். சரியா? இதுவும் வேரியபிள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? வேரியபிள் வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கோம். யூசர் நேம், சர்வர் நேம், சரியா, பாஸ்வேர்ட், டேட்டாபேஸ். சரியா? இன்னைக்கு பாருங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இதை நல்லா இது உங்களுக்கு கண்டிப்பா வரும். சரியா? கிரியேட் கனெக்ஷன் எப்படி வந்து ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ண போறோம். டொலர் சைன்ல வந்து கனெக்ஷன் இது வந்து சிஓஎன்ங்கிறது வந்து நீங்க நம்ம வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம். இன்னைக்கு இந்த டொலர் சைன் போட்டு அதாவது ஒரு வேரியபிளை வந்து அசைன் பண்ணக்குள்ள வந்து sorry, இந்த டொலர் சைன் போட்டு இன்னைக்கு வந்து கனெக்ஷன் வந்து இன்னைக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். சரியா? ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பொருத்தமான பேரா இருக்கும் தான் சிஓஎன் கொடுத்துருக்காங்க கனெக்ஷன். நியூ இது வந்து டிஃபால்ட்டா இருக்குது. நியூ MySQL ஐ, நியூ MySQL ஐ. இந்த சர்வர் நேம் பாருங்க, இங்க வந்து என்ன லோக்கல் ஹோஸ்ட் அதை வந்து இங்க வந்து அசைன் பண்ணியிருக்கனால வந்து என்ன தேவையில்ல. நம்ம வந்து இன்னைக்கு இல்லாட்டி இங்க அசைன் பண்ணலாட்டி என்ன செய்யணும்னு கேட்டா சர்வர் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம் வந்து ரூட். இன்னைக்கு இது வந்து அசைன் பண்ணிடலன்னு வைங்களே. அப்படி இல்லாட்டி நீங்க செய்யணும்னு கேட்டா சர்வர் நேம் வந்து அன்னைக்கு என்ன இருந்துச்சு, லோக்கல் ஹோஸ்ட். இன்னைக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டா நீங்க லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம் வந்து இன்னைக்கு நீங்க கொடுக்கணும். யூசர் நேம் வந்து ரூட், பாஸ்வேர்டு வந்து இருந்துச்சு, பாஸ்வேர்டு வந்து என்ன, பாஸ்வேர்டு வந்து இல்லைன்னு கேட்டா பாஸ்வேர்டு வந்து சும்மா பிரக்கெட். சரியா? டேட்டாபேஸ் வந்து நேம் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு தான் கேட்பாங்க ஸ்டூடெண்ட். சரியா? இது இல்லாட்டி மேல வந்து அசைன் பண்ணி இல்லாட்டி வேரியபிள்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளை மட்டும் தூக்கி போட்டோம்னா சரி, எதுக்கு அசைன் பண்ணிருக்கோமோ அப்படின்ட்டு. சரியா? வேரியபிள் என்னன்னு உங்களுக்கு ஆப்ஷனாக தெரியாம இருக்கலாம். அதாவது இப்ப என்ன செய்யறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்குறோம் வைங்க, இல்லாட்டி 5ன்னு கொடுக்குறோம் வைங்களே. இப்போ நமக்கு 5 ரெஃபர் பண்ணணுமா இருந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம், எக்ஸை மட்டும் எடுத்தோம்னா போதும், எக்ஸை போடுவோம், அதுதான் வேரியபிள்னு சொல்லுவோம். எக்ஸுக்கு என்ன செஞ்சிருக்கோம், 5ங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம், இதுதான் வேரியபிள். சரியா? இதை வந்து நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா டாலர் சைன்ல போடுவோம். சரியா? ஒரு பிஹெச்பியில் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்றதுக்கு வந்து அதை வந்து டாலர் சைன்ல மென்ஷன் பண்ணி காட்டுவோம். சரியா? முதலாவது டாலர் போட்டு தான் அதுக்கான இது. சரியா? அப்போ இது வந்து வேல்யூ, இது வந்து ப்ராப்பர்ட்டி இருக்காரு வேரியபிள். சரியா? எக்ஸுங்கிறது அந்த மாதிரி தான் இது. இப்போ முதல்ல வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு லோக்கல் ஹோஸ்ட்னா என்ன அப்படின்ட்டுலாம், யூஸ் சர்வர் நேம் அப்படி அதை தான் தூக்கி போட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்து என்ன செய்யணும், அதெல்லாம் வச்சுட்டு இதை மட்டும் போடுறேன். லோக்கல் ஹோஸ்ட் ரூட், பாஸ்வேர்டு வந்து என்ன இல்லை, அதனால டபுள் கொட்டேஷன், ஸ்டூடெண்ட் என்ன டேட்டாபேஸ் நேம், இது வந்து டேட்டாபேஸ் நேம். சரியா? எப்படி ஒரு வேரியபிள் கொடுத்துருவோம், நியூ MySQL ஐ, லோக்கல் ஹோஸ்ட், ரூட், பாஸ்வேர்டு என்ன ஸ்டூடெண்ட். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க போறோம். இஃப் கனெக்ட் இந்த வேரியபிள். சரியா? கனெக்டட் எரர் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு கேட்டா நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்று காட்டணும். என்ன
டை கனெக்ஷன் ஃபெயில். சரியா, அந்த கனெக்ஷன் அதான் கனெக்டட் எரர், என்ன எரரோ அதை காமிக்கணும். இல்லாட்டி, அப்படி இல்லாட்டி இஃப் கண்டிஷன் முடிச்சு இல்லாட்டி எக்கோ கனெக்டட். என்ன பிரிண்ட் எக்கோன்னா நான் சொன்னேன் பிரிண்ட் ஆகணும், பிரிண்ட்டுக்கு தான் எக்கோன்னு சொல்லுவோம்னு சொன்னேன். கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி, இவ்வளவுதான் விஷயம். இதை கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, பாடமாக்கி சரி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இவ்வளவுதான், இவ்வளவு சிம்பிளான விஷயம் ஒன்று. என்ன செய்யறோம், கனெக்ட் பண்றோம். எப்படி கனெக்ட்னு ஒரு வேரியபிள் இதாக்குறோம். என்னத்தை கனெக்ட் பண்ண போறோம், நியூ MySQLi லோக்கலோஸ்ட் ரூட். சரியா, 7 name ரூட் யூசர் நேம். சரியா, பாஸ்வேர்ட், அதான் டேட்டாபேஸ். இப்போ வந்து என்ன செய்ய போறோம், இது வந்து இந்த டேட்டாபேஸ் வந்து சரியா சக்சஸ்ஃபுல்லா கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்க போறோம். எப்படி இஃப் கனெக்ஷன், இந்த கனெக்ட் வந்து கனெக்டட் எரரா, அதாவது எரர்னு காட்டுதா, அப்படியா இருந்தா என்ன செய்யணும், டை கனெக்ஷன் ஃபெயில், அதாவது அந்த எரர் மெசேஜை வந்து காட்டுங்க, டோட் கனெக்ஷன் எரர். சரியா, அப்படி இல்லாட்டி எக்கோ என்ன செய்யுங்க, அப்படியே எதுவும் எரர் இல்லாட்டி இஃப், இல்லாட்டி இது இஃப் முடிஞ்சு அதுக்கப்புறம் இல்லாட்டி எக்கோ கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி, இவ்வளவுதான். சரியா, உங்களுக்கு இன்னைக்கு PHP W3லயும் பார்ப்போம் இன்னைக்கு. லூப் ஃபார்ம் ஹேண்ட்லிங் இன்னைக்கு இண்டெக்ஷன் டேட்டாபேஸ், இந்த MySQL டேட்டாபேஸ் கனெக்ஷன் சொல்லி கொடுத்துப்பாங்க, ஈஸியா இருக்கும். பாருங்க காட்டுவாங்க பார்ப்போம். இதான் பாருங்க என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம முதல்ல செஞ்ச மாதிரியே தான் செஞ்சிருக்காங்க. பாருங்க 7 nameங்கிற ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணி அதுக்கு லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம் வந்து யூசர் நேமே தான், பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்ட்னு கொடுத்துருக்காங்க. சரியா, கிரியேட் கனெக்ஷன் எப்படி, கனெக்ட்னு ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா, சரியா, அதுக்கப்புறம் யூசர் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். சரியா, 7 name யூசர் நேம் பாஸ்வேர்ட். சரியா, அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, இது வந்து செக், அந்த கனெக்ஷன் வந்து செக் பண்றாங்க. இது வந்து கிரியேட் எப்படி, கனெக்ஷன் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் வந்து சரியா இல்லையான்னு பாக்குறாங்க. எப்படி இஃப் கனெக்ஷன் கனெக்டட் எரரா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், டை கனெக்டட் ஃபெயில் ஒரு மெசேஜ் வந்துட்டு டோட் கனெக்ஷன் எரரை வந்து காட்டணும். சரியா, அப்படி இல்லை, எரர் எதுவும் இல்லை அப்படின்னா எக்கோ கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி, இவ்வளவு தான்டா. அப்ப இது உங்களுக்கு PHP ல வந்து இவ்வளவு தான் இருக்கு, டேட்டாபேஸ் ஒன்று கனெக்ட் பண்றது. விளங்குச்சா, எதுவும் டவுட்ஸ்? கொஞ்சம் எழுதி சரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி, இது கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும், ஃபர்ஸ்ட் வந்து செய்வோம். விளங்குச்சா, விளங்காம எதுவும் பேப்பர் ஒன்று பார்ப்போம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பார்ப்போம். விளங்காதவங்க எதுவும் டவுட்ஸ் கதைங்க. ஓகேண்ணா, இந்த நாள் முடிஞ்சு. ஓகே. எதுவும் விளங்காம எதுவும் இல்லையே, டவுட்லேயே இல்ல கிஷாந்தன் இவ்வளோ தானே வரப்போகுது, இதை தாண்டி ஒன்றுமே வரப்போறது இல்லை உங்களுக்கு. நம்ம படிச்ச ஒரு 3 4 நாள் தான் படிச்சிருப்பேன் அவ்வளோ. அதை தாண்டி நம்ம படிச்சதை தாண்டி எதுவுமே ஒரு இதுல வராது பேப்பர்ல. அவ்வளோ பாஸ் பேப்பர் நாளைக்கு செஞ்சு 20 21 22 23 24 நாளைக்கு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் 11ல இருந்து 20 மட்டும் அடுத்த கிளாஸ்ல, எனக்கு அதுக்கு அடுத்த கிளாஸ்க்கு முன்னுக்கு செஞ்சிருந்தா ஓகே, செஞ்சு எனக்கு ஆன்சர் அனுப்புனீங்கன்னா ஓகேயா இருக்கும். சும்மா ஒரு பேப்பர் ஒன்று பார்ப்போம். இப்போ 2024, சரி 23 அதுகள் இருந்தால் கொஞ்சம் அனுப்பி விடுங்க எனக்கு. லேசா எடுக்காங்க, IT தான் வந்து பாடமாக்கிட்டுலாம் இருக்கிறதுக்கான அவசியமே இல்லடா. சரியா, சும்மா எழுதி எடுக்க வேண்டிய பாந்த நம்ம சிஸ்டத்துல படிச்சுட்டு போனீங்கன்னா மார்க்ஸ் வந்துட போகுது லொஜிகேட்ஸ்ல. சரியா, உண்மையாட்டோனே அப்போல்லாம் தான் டக் டக்கு மார்க்ஸ் அள்ளி எடுத்துடலாம். அவ்வளோ கஷ்டமான ஒரு இதா இருக்க போறது, அதுக்கான வாய்ப்புகள் குறைவுடா. இப்போ நிறைய IT ஆட்கள் வந்துருக்கு தானே. பார்ப்போம், நம்ம பார்த்து கொஞ்சம் செய்வோம் ஃபுல்லா.
அப்போ கொஞ்சம் ஐடியாஸ் வரும் உங்களுக்கு. HTML படிவத்தை போஸ்ட் பயன்படுத்துவதன் நோக்கம். சரியா, உங்களுக்கு இது நான் சொல்லலை. சரியா, நம்ம ஃபார்ம் ஒன்ல வந்து நம்ம கொடுத்துருப்போம். சரியா, ஃபார்ம் ஒன்ல இருக்கக்குள்ள நான் சொல்றேன். சரியா, போஸ்ட்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் கெட். ஓகே, சாரி. சரியா, அதாவது ஆஹ், ஒரு ஃபார்ம் வந்து நம்ம சப்மிட் பண்ணக்குள்ள வந்து போஸ்ட் மெத்தட்னு ஒன்று இருக்காரு, கெட் மெத்தட்னு ஒன்று இருக்காரு. சரியா, அதுதான் போஸ்ட். சொல்லிடுறேன், இது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு போயிடும், முடிச்சு வைப்போம். சரியா, ஃபார்ம் ஆக்ஷன்ல வந்து ஃபார்ம் வந்து ஒன்று வந்து கெட்டுங்கிறது ஒரு மெத்தட் இருக்கு. நீ ஃபார்ம்ல இருந்து ஆக்ஷன் கொடுத்து எனக்கு கெட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்காரு. மெத்தட் வந்து கெட்னு ஒரு மெத்தட் ஒன்று இருக்காரு. அதுக்கப்புறம் இருக்காரு போஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம போஸ்ட்னு கொடுப்போம். சரியா, அதாவது இதுல என்னன்னு கேட்டா, கெட்டுங்கிறது என்னன்னு செய்வோம்னு கேட்டா, நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு கேட்டா, பாருங்க நான் சொல்றேன். இந்த நேம் அதுக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கெட் மெத்தட்ல வந்து என்ன. ஓகே, சரியா. ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே. ஆ, அதாவது என்ன நடக்கும்னு கேட்டா, இந்த கெட் மெத்தட்ல நம்ம வந்து ஒரு ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணோம்னு கேட்டா, இது இந்த வெல்யூஸ் எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த யூஆர்எல்ல வந்து காட்சிப்படுத்தப்படும். இந்த நீ பாருங்க, நேம் இதுக்கான இது வந்து பாருங்க, இந்த நான் டைப் பண்ணது வந்து காட்டுதா இல்லையா. இந்த மாதிரி என்ன செய்யும்னு கேட்டா, அந்த கெட் மெத்தட்ல வந்து என்ன செய்வாருன்னு கேட்டா, அந்த மெத்தட்ல வந்து எப்பயுமே வந்து கெட் மெத்தட்ல வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண கூட போஸ்ட் மெத்தட்ல தான் செய்வோம். அது வந்து என்ன செய்யாதுன்னு கேட்டா, இந்த யூஆர்எல் வந்து காட்சிப்படுத்தப்படாது. அது ஒரு சிக்யூரான மெத்தட், போஸ்ட் மெத்தட். கெட் மெத்தட்ங்கிறது யூஸ் பண்றாங்க இப்பயும். ஆனா கெட் மெத்தடோட என்ன ஃபார்ம்ல சப்மிட் பண்ண விஷயமெல்லாம் வந்து என்ன செய்யாது, காட்சிப்படுத்தப்படாத ஒரு செக்யூரான மெத்தட். அதைத்தான் வந்து நம்ம போஸ்ட் மெத்தட்னு சொல்லுவோம். கெட்ங்கிறது வந்து என்ன செய்ய போறான்னு கேட்டா, இந்த யூஆர்எல்ல வந்து காட்சிப்படுத்தப்படும். நம்ம என்ன டைப் பண்ணி எல்லாம் அனுப்புறோமோ அது வந்து யூஆர்எல் வந்து காட்சிப்படுத்தப்படும். அது வந்து ஒரு செக்யூரான மெத்தட் ஒன்றும் இல்லை. அதுதான் அந்த கெட் மெத்தட்னு சொல்றது. மெத்தட் வந்து போஸ்ட் மெத்தட் தான் நம்ம கொடுப்போம். எனக்கு இருக்க இந்த மெத்தட் கெட்னு இருக்கு, இது போஸ்ட்னு கொடுத்து பார்ப்போம். பாருங்க, எனக்கு எதுவுமே காட்சிப்படுத்தல. முதல்ல வந்து பாருங்க, வந்துச்சு கொஞ்சம் விஷயம் வந்து. ஆனா பாருங்க, இந்த யூஆர்எல்ல வந்து இப்ப வரல. உங்களுக்கு விளங்குச்சுன்னு தெரியல, வேணா மறுபடியும் கொடுத்து பார்க்குறேன் பாருங்க. எனக்கு கெட் நல்லா பாருங்க. போஸ்ட் இது வந்து கெட் கெட் மெத்தட். எனக்கு இது வந்து பாருங்க, யூஆர்எல் எதுவும் இல்லை, பார்ப்போம். பாருங்க, இந்த நேம் லாஸ்ட் நேம் பாருங்க கிஷான் காட்டுதுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நேம் பாருங்க ஷான் காட்டுது. காட்டுதா இல்லையா? இது நம்ம டைப் பண்ணது வந்து இங்க காட்டுதா இல்லையா? விளங்குதா விளங்கலையா? இது வந்து கெட் மெத்தட். இதே வந்து போஸ்ட் மெத்தடை பாருங்க. இன்னைக்கு வந்து நான் மாத்துறேன், இந்த மெத்தடை வந்து மாத்துறேன். போஸ்ட் ஷான் கிஷான் இருக்கட்டும். ரன் பண்ணிட்டு மறுபடியும் டைப் பண்றேன். ஷான் ஷான். சரியா, இப்ப பாருங்க எனக்கு எதுவுமே இல்லை தானே. சப்மிட் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏதாச்சும் காட்டுதாங்க எனக்கு யூஆர்எல்ல? ஏதாச்சும் யூஆர்எல் எனக்கு காட்டுதா? இதுல வந்து செக்யூரான மெத்தட். விளங்குச்சா விளங்கலையா? இந்த ஃபார்ம் வந்து விளங்கிச்சு. என்ன செய்ய ரிசீவ் ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. இதுல இந்த எக்ஷன் டாட் பேஜ் டாட் பிஹெச்பின்னு ஒரு பேஜ் ஓபன் பண்ணி அதுல தான் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டா, இந்த விஷயங்கள் வந்து
சர்வ் ஆகி இருக்கு. சரியா? இதுதான் பேக் இதுதான் பேக்எண்ட். பாருங்களா, இதான் இது வந்து பேக்எண்ட்ல நம்ம சர்வ் ஆயிருக்கு. நீங்க சப்மிட் பண்ணது எங்க போய், நீங்க கொடுக்குற டேட்டாவில் எங்க போய் சப்மிட் ஆகணும் தானே, அதுதான் இங்க பேக்எண்ட்ல போய் சர்வ் ஆயிருக்காரு. அதுதான் பிஹெச்பி. அது வந்து உங்களுக்கு அட்வான்ஸா அது இப்போதைக்கு தேவையில்ல. இப்போ விளைஞ்ச ஃபார்மோட எக்ஷன், அதாவது எக்ஷன் வந்து ஒன்று போஸ்ட் இருக்காரு, இன்னும் கெட் இருக்காரு. போஸ்ட் வந்து செக்யூரான மெத்தட், யூஆர்எல்ல காட்சிப்படுத்தப்படாது. ஆனால் கெட்டுங்கிறது என்ன செய்யப்படும், அது வந்து யூஆர்எல்ல வந்து காட்சிப்படுத்தப்படும். அதுதான் விஷயம். விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நீங்க கேட்டிருக்காங்க. HTML படிவத்தை போஸ்ட் பயன்படுத்துவதன் நோக்கம் யாது? படிவத்தை சமர்ப்பிக்கும் போது சப்மிட் பின்னர் உறுதிப்படுத்தல், கன்ஃபர்மேஷன் செய்தியை காட்சிப்படுத்தல், படிவத்தை தரவுகளை திரையில் காட்சிப்படுத்தல், வலைப்பக்கத்திற்கு பதுக்கு ரீஃப்ரெஷ் ஆகுதல், சேவையிலிருந்து சேவர் தரவுகளை பெறுதல், படிவ தரவுகளை சேவையத்துக்கு அனுப்புதல். என்ன வரும் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன் அண்ணா. படிவத்தை சமர்ப்பின பின்னர் உறுதிப்படுத்தும் கன்ஃபர்மேஷன் செய்தியை காட்சிப்படுத்தல் வரலாம். அடுத்து திரையில் காட்சிப்படுத்துமா? இல்ல இல்ல. வலைப்பக்கத்தில் ரீஃப்ரெஷ் பண்ணுமா? இல்ல. சேவையகத்தின் தரவுகளை பெறுதலா? இல்ல. படிவத்தின் தரவுகளை சேவையகத்துக்கு அனுப்புதல். ஓகே, அது போஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், தரவுகளை வந்து சர்வருக்கு வந்து அனுப்புறோம். அது ஓகே. இதுல வந்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் எதுவும் வந்துச்சா நமக்கு போஸ்ட் மெத்தட்ல? சர்வருக்கு வந்து தகவல்கள் அனுப்புதல் தான் நான் நினைக்கிறேன் ஆன்சர். சரியா? கொஞ்சம் ஆன்சர் எனக்கு இது ரெண்டுலையும் டவுட். பட் பெரும்பாலும் படிவத்தின் தரவுகளை சேவையகத்திற்கு அனுப்புதல் தான் வரும். சரியா? அஞ்சாவது ஆன்சர். சரியா? இதுக்கான கன்ஃபர்மேஷன் செய்தியை காட்சிப்படுத்தலே சேவையகத்துக்கு தரவுகளை வந்து அனுப்புறது போஸ்ட் வந்து அதுதான் வரும். சரியா? பார்ப்போம். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வி வந்திருக்குமே. இல்லை இருக்காது. உங்களுக்கான ஃபார்ம் பாருங்க, மெயினாக வந்து ஃபார்ம் தான் வருது. இதில் என்ன நம்ம படிச்சது இதை தாண்டி மாச்சும் வந்திருக்கான்னு பாருங்க. சரியா? ஃபார்ம் மெத்தட் வந்து போஸ்ட். இன்னைக்கு வந்து என்ன வரணும், இன்னைக்கு இந்த பிளாங்க்ல மெத்தட் வந்து போஸ்ட் தான். இன்னைக்கு இன்னைக்கு என்ன வரணும் இந்த பிளாங்க்ல, என்னென்ன வரணும்? ஆப்ஷனா? ஃபார்ம் மெத்தட் வந்து போஸ்ட். எங்கே போய் சேவ் ஆகணும், என்ன என்ன கொடுத்தேன், எங்கே போய் சேவ் ஆகணும் இப்போதான் என்னடா சொன்னேன். பார்த்துக்கிட்டு இல்லையாடா இன்னைக்கு? இங்கே பாருங்க, எக்ஷன் எக்ஷன் ஈக்குவல் டு எங்கே போய் சேவ் ஆகணும், சர்வரில் வந்து எக்ஷன் கிளாஸ் சாரி அந்த ஸ்கோர் பேஜ் டாட் பிஹெச்பியில் தானே சேவ் ஆகணும். அதுதான் இங்கே சாரி அதுதான் இங்கே வந்திருக்கு. இந்த எங்கே இந்த எக்ஷன் அதை கொடுத்துருந்தீங்க சரி. எக்ஷன் கொடுத்து எக்ஷன் ஈக்குவல் டு எங்கே போய் சேவ் ஆகணுமோ அது சர்வர் சைடில் உள்ள இந்த பேஜில் தான் சேவ் ஆகணும். அதுதான் இது. இன்னைக்கு என்ன வரணும் ஷானே? இன்புட் செலக்ட் வரணும். என்ன 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 செய்றீங்க இன்னைக்கு? என்ன செய்யணும், கடைசியில் வந்து செலக்ட் வந்து முடிக்கணும். இது இன்னைக்கு என்ன வரணும் ஆப்ஷனா? இன்புட் டைப் அவுட்புட் வேணாம். அவுட்புட் இருக்கா இல்லை? எஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இன்புட் டைப் வந்து என்ன வேணும்? டெக்ஸ்ட் அண்ணா. டெக்ஸ்ட். பாருங்க, இதுதான் என்னடா கஷ்டம் உங்களுக்கு? இது கஷ்டமா? H3ல வந்து லேபிள்ஸ் கொடுத்துருக்கேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், இமெயில். பாருங்க, ஃபார்ம் இது முடிஞ்சு பிஆர் இமேஜ் என்டர் பண்ணியிருக்காங்க போல தான்டா. ஃபைனல் படிவத்தின் சப்மிட் பொத்தானை அழுத்தும் போது என்ன நடைபெறும்? என்ன நடக்கும்? ஒரு வந்து சப்மிட் பொத்தானை வந்து கிளிக் பண்ணக்குள்ள வந்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இங்க உள்ள ஃபார்ம்ல வந்து சப்மிட் பட்டன் இருக்கு தானே, அதை கிளிக் பண்ணக்குள்ள வந்து என்ன நடக்கும்? பயனர் படிவத்தின் சப்மிட் பொத்தானை அழுத்தும் போது என்ன நடக்கும்? நல்ல வேளை நீங்க ஆன்லைன்ல இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்கடா. அவளுக்கு தான் சொல்ல இருக்கு. என்ன நடக்கும் சப்மிட் பொத்தான் அனுப்பக்குள்ள?
அக்ஷனா, கிஷானு, அவுட்புட் இங்க என்னென்ன உங்களுக்கு இப்பதான் நான் செஞ்சு காட்டினேன். இந்தா நீ கொடுத்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நேம் ஷான், லாஸ்ட் நேம் கிஷான் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணக்குள்ள என்ன நடக்குது? அடுத்து இந்த சப்மிட் ஃபார்ம்ங்கிறது வந்து என்ன நடக்குது? சப்மிட் இதுல வந்து இந்த டேட்டாஸ்லாம் வந்து என்ன நடக்குது? போயிட்டு எதுல சேவ் ஆகுறாரு? இந்த ஃபார்ம் டாட் எக்ஷன் பாருங்க, எக்ஷன் டாட் பேஜிங்னு ஒரு பிஹெச்பி இருக்கு. இதுல போய் சேவ் ஆகுறாரா இல்லையா பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஷான், லாஸ்ட் நேம் வந்து கிஷான்ங்கிறது வந்து என்ன நடக்குது? இந்த எக்ஷன் அண்டர் ஸ்கோர் பேஜ் டாட் பிஹெச்பிங்கிற ஒரு பேஜ்ல வந்து என்ன சேவர்ல போயிட்டு இது வந்து சேவ் ஆகுறாரு. அவ்வளவுதான், அத்தனை நடக்குது. நம்ம நீங்க என்னென்ன ஃபார்ம்ல வந்து கொடுக்குற விஷயமெல்லாம் என்ன செய்யறாரு? சர்வர்ல போயிட்டு இந்த எக்ஷன் அண்டர் ஸ்கோர் பேஜ் டாட் பிஹெச்பிங்கிற ஒரு பேஜ்ல வந்து என்ன செய்யறாரு? சேவ் ஆகுறாரு. அதுதான் இங்கே நடக்குது. அப்ப என்ன நடக்க போறாரு? நம்ம கொடுக்குற ஃபார்ம்ல உள்ள கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாம் வந்து எக்ஷன் இது தந்த ஆன்சர் கேட்கறாங்க. எக்ஷன் அண்டர் ஸ்கோர் பேஜ் டாட் பிஹெச்பிங்கிற இதுல வந்து ஃபைல்ல வந்து என்ன செய்ய போறாரு? சர்வர்ல வந்து சேவ் ஆக போகுது. அவ்வளவுதான் நடக்க போகுது. அதுதானே நடக்க போகுது. நீங்க கொடுக்குற இந்த ஃபார்ம்ல நடக்கிற விஷயம் எல்லாம் என்ன செய்ய போறாரு? அங்க போய் சேவ் ஆக போகுது. இது கஷ்டமா? இதான் இந்த சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் தனக்கு பொருள் அல்லது சேவை பற்றி முறை பரிசீலனை தர இதான் அந்த ஃபார்ம். இதுதான் அந்த ஃபார்ம். சரியா? இன்னைக்கு வந்து நான் சொல்றேன் குட்ஸ் சர்வீஸ். அப்போ நினைக்கிறீங்க பார்ப்போம். குட்ஸ் சர்வீஸ். அப்போ இன்புட் டைப் வந்து இது என்ன? மேல வந்து குட் சர்வீஸ்ங்கிறதுக்குள்ள இன்னைக்கு வந்து என்ன? நம்மளோட டெக்ஸ்ட்ல இது வந்து என்ன நடக்க போறாரு? இது வந்து ஒரு ரேடியோ. இது வந்து ரேடியோ பட்டன் தானே நேற்று பார்த்தோம். இது வந்து ரேடியோ. சரியா? அப்போ இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தா டெக்ஸ்ட்ல ரேடியோ வருவாரு இன்னைக்கு. சரி, இன்புட் டைப் வந்து ரேடியோ இன்னைக்கும் ரேடியோ. அத்தனை குட்ஸ் அண்ட் சர்வீஸ்னு இருக்காரு இந்த ஃபார்ம். இதை வந்து நீங்க எனக்கு HTML ஃபுல்ல வச்சு என்ன செய்ய போறீங்க? எனக்கு இதை வந்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா HTML CSS யூஸ் பண்ணி இதை வந்து அழகா எனக்கு செஞ்சு அனுப்புறீங்க. சரியா? இந்த ஃபார்மை வந்து அழகா எனக்கு HTML-ம் CSS-ம் யூஸ் பண்றீங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணி என்ன செய்றீங்க? இதை செய்றீங்க. இதுக்கான CSS-ம் ஆட் பண்ணி இருக்கணும். இன்டர்னல் CSS-ம் யூஸ் பண்ணியிருக்கணும். இன்லைன் CSS, எக்ஸ்டர்னல் CSS. சரியா? மூணும் யூஸ் பண்ணி செய்யணும். சரியா? செஞ்சு அனுப்பணும் கண்டிப்பா. பாப்போம், அடுத்த கேள்வியை பாருங்க. மின்னஞ்சல் முகவரி நுழைப்பதற்கு புலத்திற்கு இமெயில் டைப் ஈக்குவல் டெக்ஸ்டுக்கு பதிலாக இன்புட் டைப் இமெயிலை பயன்படுத்த அனுகூலம் யாது? நான் டெக்ஸ்ட்னு இமெயிலுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட்னு கொடுக்காம இமெயில்னு கொடுக்கலாம். நான் உங்களுக்கு பாஸ்வேர்ட்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருந்தேன். அது இமெயில் நான் சொல்லலன்னு நினைக்கிறேன். இமெயில்னு ஒரு டைப் இருக்கு. இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில். அப்படி இமெயில் கொடுக்கறதுனால நன்மை என்ன? யாராச்சும் தெரிஞ்சவங்க? டெக்ஸ்ட் நான் வந்து பொதுவா எல்லாத்துக்குமே டெக்ஸ்ட் தானே கொடுப்போம். ஆஹ் மெயில் வந்து தனித்துவமான ஒண்ணு தானே. அதாவது என்னன்னு கேட்ட தனித்துவமானது ஒண்ணுன்னு கேட்ட பாப்பாங்க. நீங்க உங்களுக்கு சொல்றேன். என்ன பாருங்க. டைப் ஈக்குவல் டு இன்னைக்கு இமெயில்னு ஒன்று கொடுக்குறேன். வெளியே ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை, வெளியே எதுவும் கொடுக்கல. அதே இன்னொன்று செஞ்சுட்டு அதான் சொன்ன பேப்பர் சேக்குள்ள எதுவும் மிஸ் பண்ணி தான் நான் சொல்லித்தரேன். அப்பப்போ சொல்லி தந்துடுவேன். பாருங்க, ரன் பண்றேன் பாருங்க. இது வந்து உம், சரியா? ரெண்டு இது கொடுத்துருக்கேன். சரி,
தமிழ் பட்டம் பாருங்க. பெஸ்ட்டா ஒரு இது ஒன்று கொடுத்துருக்கேங்க இன்னைக்கு பாருங்க. லேபிள் ஃபார் இமெயில்னு. சரியா? இந்த இமெயில் வந்து இதுக்கானது. இது இது ஒன்றாவது இருக்காது. இது வந்து ரெண்டாவது. பாருங்க, நான் ரெண்டாவதுக்குள்ள கொடுக்குறேன் இமெயில. சரியா? என்ன வேணாலும் டைப் பண்ண முடியுது. ஆனா இதுல வந்து பாருங்க, இப்படி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணக்குள்ள பாருங்க, இதுல எரர் மெசேஜ் ஒன்று காட்டுறாரா இல்லையா? என்ன? ப்ளீஸ் இன்க்ளூட் அட் இன் த இமெயில் அட்ரஸ் இஸ் மிஸ்ஸிங் அண்ட் அட். அதாவது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெலிடேஷன் ஒன்று காட்டுறாரு உங்களுக்கு யூசர். இப்படி ஒரு இமெயில் ஒன்று வர முடியாது. ஆனா கீழே உள்ள இமெயில பாருங்க, இப்படி நான் கொடுத்தா ஒண்ணுமே சொல்லல. அவர் ஒன்றுமே சொல்லல. ஆனா மேல உள்ள டைப் வந்து இமெயில் கொடுக்கக்குள்ள அதுல வந்து கண்டிப்பா ஒரு இமெயில் அட்ரஸ்ல வந்து என்ன செய்யணும், ஹெட்ங்கிறது இருக்கணும். என்ன செய்ய இயலாது? நம்பர்ஸ் மட்டும் ஒரு இமெயில் அட்ரஸ்ல இருக்க இயலாது. சரியா? ஒரு இமெயில் அட்ரஸ்ல வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே இருக்க இயலாது. ஹெட்ங்கிறது மட்டும்தான் இருக்கணும். பாருங்க, ஹெட்ங்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இமெயில் யூஸ் பண்ற அந்த டைப் வந்து இமெயில் யூஸ் பண்ற அந்த அனுகூலம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெலிடேஷன் காட்டுவாரு. இன்வெலிடான ஒரு இமெயில் ஒன்று நீங்க மென்ஷன் பண்ணி டைப் பண்ணீங்கன்னா அது பிழைன்னு என்ன செய்வார் உங்களுக்கு சொல்லுவார். எரர் மெசேஜ் எதுவும் இருந்தா சொல்லுவார். சரியா இருந்தா ஓகே, பிழையா இருந்துச்சுன்னா தவறுகள் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த இமெயில் அட்ரஸ்ல அதாவது என்ன செய்வாரு, ஒரு வெலிடேஷன் ஒன்று பண்ணுவாரு. இதுதான் நீங்க இமெயில் அட்ரஸ்லாம் நீங்க டைப் பண்ணக்குள்ள உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து பிள்ளைன்னு எல்லாம் காட்டும் பார்த்தீங்களா, போக முடியலாம். அதுதான் இது. அப்ப வந்து அதுதான் எனக்கு விஷயம் விளங்குச்சா? அதுவும் ஓகே. போனை நுழைப்பதற்கு புலம் துறவ பேட்டர்ன் தொடக்கம் பற்றி நீங்க எதனை ஊக்கலாம் அதெல்லாம் பார்ப்போம். என்னன்னு தெரியல. இமேஜ் எஸ்ஆர்சி வரையில் டைட்டில் வந்து இமேஜ் வந்து 10 ஹில்ஸ் கேண்டீன் பயன்பாட்டின் நோக்கம் யாது? நீங்க செய்யுங்க, செஞ்சுட்டு பார்ப்போம். நான் எல்லாத்தையும் சொல்ல இல்லாதே இப்போ இன்னைக்கு. ஓகேயா? இதெல்லாம் செய்யுங்க, செஞ்சு பாருங்க. இந்தாங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஒரு எஸ்டிமேக்கும் பதவி பிரதான நோக்கத்தை விளக்குக. இதெல்லாம் பிஹெச்பி ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரியா? இது என்னன்ட்டு பாருங்க. செய்ய முடியும்னு நம்புறேன். செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. பெருசாக கஷ்டமே இல்லை. ஃபுல் பிஹெச்பி கோட் எழுத சொல்லி வராது, என்னான்ட்டு விளக்கத்தான் சொல்லி வரும். சரியா? ஓகே. 2024, 23, 22, 21, 20 அவ்வளோ பாஸ் பேப்பர் செஞ்சிருங்க. நான் அடுத்த கிழமை விளங்கப்படுத்துறதுக்கு நாளைக்கு அவ்வளோத்தையும் உட்காந்து இன்னைக்கு செஞ்சிருவீங்கன்னு நம்புறேன். சரியா? செய்யாம மட்டும் வந்து உட்காந்துருந்தா வேஸ்ட். உங்களுக்கான நன்மைகள் எனக்கு இல்லை எக்ஸாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்க விலங்கலாட்டி செஞ்சு ட்ரை பண்ணுங்க. டவுட் இருந்தால் எழுதி வச்சுங்க, நாளைக்கு கேளுங்க. இது டவுட்னா இதை கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்ட்டு. சரியா? அப்போ பேஜ் இதை HTML இதெல்லாம் மோஸ்ட்லி நாளைக்கு முடிஞ்சிடும். சரியா? ஓகே. எதுவும் கேட்கறக்கா? பிஹெச் முடிய சாரி வெப் டெவலப்மெண்ட் முடிய என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து? பைத்தன். ஆமா அண்ணா. பைத்தன் ஆ ஓகே, பைத்தன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பைத்தன் முடிய அதுக்கப்புறம் நெட்வொர்க் முடிச்சுட்டு OS ஆரம்பிப்போம். ஏன்னா 4 பாடம் மெயினான பாடமே. சொல்லுங்க. பைத்தன் 3 நாள் செமினாரு. எப்ப? 3 நாள் முடிஞ்சு, இன்னைக்கு தான் முடிஞ்சு. ஓகே. என்ன என்ன செமினார் நடந்துச்சு? பைத்தன் தான் 3 கிளாஸ் பைத்தன். ஸ்டாப் பண்ணிருக்கேன், கொஞ்சம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கேன்.